ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐடிஐ மார்க் டெஸ்ட் ஆல்சைட் யூடியூப் சேனல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் ஷாப் கால்குலேஷன் சயின்ஸ் டாப்பிக்கில் செகண்ட் இயரில் மாடியூல் 2ல் சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் லிங்க் இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்ற வீடியோவும் இருக்குது. மற்ற டாபிக் வீடியோ ஃபஸ்ட் இயருக்கும் சரி, செகண்ட் இயருக்கும் சரி, மறக்காமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின், which affect the center of gravity of the object. ஒரு ஆப்ஜெக்டுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி, அதனுடைய மையத்தை, புவியீர்ப்பு மையத்தை அஃபெக்ட் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ், நிறை சொல்கிறாங்க. மாஸ்னால் நிறைன்னு சொல்லுவோம். பி த ஆன்சர். சென்டர் ஆஃப் கிராவிட்டி அஃபெக்ட் பண்ணக்கூடியது எது பார்த்திங்கன்னா மாஸ் தான். மாஸை பொறுத்து நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி பொருளுக்கு ஏற்ற மாதிரி சேஞ்சஸ் ஆகும். சரிங்களா? செகண்ட் கொஷின், வாட் இஸ் த நேம் ஆஃப் த பாயிண்ட் அட் விச் ஆல் த வெயிட் ஆஃப் த பாடி கான்சன்ட்ரேட். அதாவது ஒரு பொருளுடைய எல்லா வெயிட்டுமே ஒரு இடத்துல கான்சன்ட்ரேட் ஆகும், சென்ட்ரு, அதனுடைய மையத்தில். சரிங்களா? அதுதான் அந்த பொருளுடைய, அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோன்னா, அது மாதிரி கான்சன்ட்ரேட் ஆகக்கூடிய அந்த பொருளுடைய மொத்த எடை, அதுதான் என்ன சொல்கிறாங்க, அந்த இடத்துல தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? த வாட் இஸ் த நேம் ஆஃப் த பாயிண்ட் அட் விச் வெயிட் ஆஃப் த பாடி கான்சன்ட்ரேட். அந்த ஃபுல் வெயிட்டுமே அந்த இடத்துல தான் கான்சன்ட்ரேட் ஆகும், அந்த மையத்தை நோக்கி தான் ஈர்க்கப்படும். அதை தான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு அப்படின்னு சொல்கிறோம், புவியீர்ப்பு மையம் அப்படின்னு சொல்கிறோம் அந்த இடத்துல. சரிங்களா? அந்த பொருளுடைய புவியீர்ப்பு மையம் சொல்கிறோம். தேர்ட் கொஷின், வேர் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் சர்க்கிள் லைஸ். அதாவது ஒரு சர்க்கிள் இருக்குது, அதில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே இருக்கும், எந்த இடத்துல அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. லைஸ்னால் அமையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சர்க்கிளுடைய சென்டரில் தான் இருக்கும். சரிங்களா? அப்போ அட் த சென்டர், அட் இட்ஸ் சென்டர், அந்த சர்க்கிளுடைய சென்டரில் வரும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ரைட் சர்க்குலர் கோன் ஃப்ரம் இட்ஸ் பேஸ். அதாவது ரைட் சர்க்குலர் கோன் இருக்குது, அதனுடைய பேஸில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல இருக்கும். ரைட் சர்க்குலர் கோன்னால் பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். சரிங்களா? ரைட் சர்க்குலர் கோன்ன்றது இப்படி இருக்கும், அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இதுக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய ஹைட். சரிங்களா? இதனுடைய ஹைட் இருக்குது பாருங்கள். இந்த ஹைட்டை நீங்கள் 1/4 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய இது கிடச்சிரும். அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல அமையும் அப்படின்றது தெரிஞ்சிடும். சரிங்களா? h/4. புரியுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின். ஃபிஃப்த்து கொஷின் பாருங்கள். வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ரெக்டாங்குலர் பாடி. ரெக்டாங்குலர் பாடியில் சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? நமக்கு தெரியும், ஒரு இதுதான் ரெக்டாங்குலர் பாடி. இது வந்து ரெக்டாங்குலர் பாடியில் எந்த இடத்துல அமையும்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் டயகனல். இப்போ டயகனல் ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணும்போது அதனுடைய மையத்தில் அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அட் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ட், எந்த இடம் ரெண்டுத்தும் சந்திக்குதோ, ரெண்டு கோடு எந்த இடத்துல சந்திக்குதோ அந்த இடத்துல தான் ரெக்டாங்குலருக்கு அமையும். ஸ்கொயருக்கும் இதே கான்செப்ட் தான். சரிங்களா? இதுவே சர்க்கிள்னால் சென்டரு அப்படின்னு படிச்சிருக்கோம். அதே ஸ்பியர்னாலும் சென்டர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் சாலிட் ஹெமிஸ்பியர். ஒரு சாலிட் ஹெமிஸ்பியர். சரிங்களா? கோலம் சொல்கிறாங்க, அரை கோலம், சில ஹெமினா பாதி, அது நம்ம ஹெமிஸ்பியரில் சொல்கிறாங்க. அதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி இது அந்த இப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு முழு கோலம்னா இப்படி இருக்கும் பச்சிங்க, இப்படி முழு கோலத்தினுடைய பரப்பு இப்படி தான் இருக்கும். அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி மையத்தில் அமையும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஆனால் இது ஹெமிஸ்பியர், பாதி தான் சொல்கிறாங்க. சரிங்களா? பாதி இருக்குது, இதில் எப்படி அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3r. சரிங்களா? அதனுடைய ரேடியஸ் கொடுத்துருக்க அந்த ஹெமிஸ்பியருடைய ரேடியஸை 3r பெருக்கி 8 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும், எந்த இடத்துல அமையும் சொல்லிட்டு. அப்போ பி தான் ஆன்சர். சரிங்களா? பி தான் ஆன்சர். வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஸ்பியர். இப்போ தான் நான் போட்டேன், ஒரு ஸ்பியருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ அட் த சென்டர், அதனுடைய சென்டரில் அமையும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு கொஷின், which state the equilibrium example of a cone resting on the its tip. அதாவது ஒரு சமதள பரப்பில்
அதாவது இது மாதிரி ஒரு சமதள பரப்பு இருக்குது. அந்த சமதள பரப்பில் ஒரு கோனை வந்து அதோடய டிப்பை மட்டும் சரிங்களா, அதோட முனையை மட்டும் வைக்கிறாங்க. அது எப்படி நிற்குமா நிற்காதா அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. ஈக்குலிபிரியம் இது நிற்குமா, நீங்களே சொல்லுங்கள். நிற்காது சரிங்களா. அப்போ வந்து அது ஸ்டேபிளாக இருக்குது, அன்ஸ்டேபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேபிள்னால் நிலையாக இருக்கும்னு சொல்லணும், அன்ஸ்டேபிள்னால் நிற்காது, கீழே விழுந்துடும் சரிங்களா. அப்போ இது அன்ஸ்டேபிள் சரிங்களா. இதுவே இதை தலைகீழே வச்சிங்கன்னா இது நிற்கும், அது ஸ்டேபிள் சொல்லலாம் சரிங்களா. ஆனால் இது வந்து இப்போ டிப்பு முனையை மட்டும்தான் கொடுத்துருக்காங்க பாருங்க கொஷினில், இட்ஸ் டிப் கடைசியாக. அப்போ பார்த்தீங்கன்னா அது நிற்காது, அன்ஸ்டேபிள் அது சரிங்களா. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஜியோமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைஸ் ஃப்ரம் பேஸ் 1/3 ஆஃப் இட்ஸ் ஹைட் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜியோமெட்ரிக்கல் ஷேப் ஆஃப் சென்டர் ஆஃப் கிராவிட்டி லைஸ் இட்ஸ் பேஸ் ஆஃப் 1/3 ஆஃப் த ஹைட், அதனுடைய ஹைட்டில் 1/3 அமையும். அப்போ எதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டிங்கிற ஸ்கொயருக்கு நமக்கு தெரியும். ஸ்கொயர் நம்ம இப்படி இருக்குன்னா இதுதான் ஸ்கொயரு. இந்த மூளை விட்டங்களை நீங்கள் ஒன்று இணைக்கும் போது அந்த சென்டரில் அமையும் அப்படின்னு பார்த்துருக்கோம். இதுவே ரேம்பஸ் இணைகரம் சொல்லுவாங்க. ரேம்பஸ் பார்த்திங்கன்னா இது வந்து இணைகரம் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. ஒரு இணைகரத்துக்கு எப்படி அமையும் அப்படின்னு கேட்குறாங்க. இது மாதிரி இணைகரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சென்டர் ஆஃப் த லைன், அதாவது இந்த லைனுடைய சென்டரும் இந்த மேலே இருக்கிற டாப் லைனுடைய சென்டரும் சரிங்களா. அப்போ அதனுடைய சென்டர் தான். இப்போ நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணும்போது அந்த சென்டர்கிட்ட அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அது வந்து இணைகரத்துக்கு நம்ம சொல்கிறோம் சரிங்களா. ஆனால் இந்த இடத்துல ட்ரையாங்கிளாக இருந்தால் சரிங்களா, ட்ரையாங்கிளாக இருந்தால் அது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ட்ரையாங்கிள், அதனுடைய ஹைட்டில் நமக்கு இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு சென்டர் எங்கே அமையும் அப்படின்னு கேட்குறாங்க, மையம் முக்கோணத்துக்கு. அப்போ கேட்கும்போது பார்த்தீங்கன்னா அதனுடைய 1/3 இன்ட்டு ஹெச்சால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதனுடைய எந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி அமையுன்றது தெரிஞ்சிடும் சரிங்களா. அப்போ இந்த 1/3 எதுக்கு வருது, ட்ரையாங்கிளுக்கு தான் வருது. அப்போ கொடுத்துருக்க கொஷின் வந்து ட்ரையாங்கிளுக்கு தான் பொருந்தும் சரிங்களா. இதுவே உங்களுக்கு கோனாக இருந்தால் சரிங்களா, கோன்னா இப்படி தான் இருக்கும் ட்ரையாங்கிள் மாதிரி, அப்புறம் கீழே ஒரு இது இருக்கும் சரிங்களா. இது மாதிரி அமையுது கோன் மாதிரி இருந்தால் இது கூட எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா 1/4 இன்ட்டு ஹெச், அதோடய ஹைட்டை 1/4ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல அமையும், புவியீர்ப்பு மையம் எந்த இடத்துல அமையும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. இப்போ 4த்துக்கும் நம்ம பார்த்துட்டோம் சரிங்களா, ஞாபகம் வச்சுக்கிங்க. ஏன்னா சம் போடும்போது அது யூஸ் ஆகும். விச் ஸ்டேட் ஆஃப் ஈக்குலிபிரியம் எக்ஸாம்பிள் எ கோன் ரெஸ்டிங் இட் ஆன் இட்ஸ் பேஸ், ஒரு கோனுடைய அதாவது ஒரு ஈக்குலிபிரியம் கண்டிஷன் சரிங்களா, ஒரு சமதள பரப்பு இருக்குது, அதில் அந்த கோனுடைய ரெஸ்டிங்கோட பேஸ் அதாவது அடிப்பரப்பை வைக்கிறாங்க. அப்போ இது வந்து நிலையாக நிற்குமா நிற்காதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேபிள்னால் நிலையாக நிற்கும்னு அர்த்தம் சரிங்களா. அன்ஸ்டேபிளாக நிலையாக இருக்காது. அப்போ இது வந்து ஸ்டேபிள் தான், நிலையாக நிற்கும், கீழே விழாது சரிங்களா. அப்போ ஸ்டேபிள் தான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின், வேர் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் டி செக்ஷன், இந்த டி செக்ஷனுக்குடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி அமையும் அப்படின்னு கேட்குறாங்க சரிங்களா. அதுக்கு முன்னாடி நம்ம இந்த டீ வந்து 2 பார்ட்டாக இருக்குது, அதை ஃபஸ்ட்டு நல்லா தெரிஞ்சுக்கிங்க. மேலே ஒரு பார்ட்டு, கீழே ஒரு பார்ட்டு. மேலே ஒரு பார்ட்டு வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது, ரெக்டாங்குலர் செவ்வக வடிவத்தில் இருக்குது. அதே மாதிரி கீழே ஒரு பார்ட்டும் பார்த்திங்கன்னா அதுவும் செவ்வக வடிவத்தில் தான் இருக்குது. இந்த பார்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட்டு ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்குது, இந்த பார்ட்டும் ஒரு செவ்வக வடிவத்தில் இருக்குது சரிங்களா. அப்போ இது நமக்கு இந்த ஃபார்முலா, இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது சரிங்களா. அப்போ கொடுத்துருக்க பொருள் இதே மாதிரி கொடுத்துருக்காங்கன்னா அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சுங்க. எந்த பொருளாக இருந்தாலும் இப்போ டீயோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி நான் டிசின்னு போடுறேன், டீயோடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி இருந்தாலும் நான் சிசின்னு போடுறேன். இதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1Y1 சரிங்களா, A1Y1 ப்ளஸ் A2Y2 டிவைடட் பை A1 ப்ளஸ் A2, இதுதான் ஃபார்முலா. இப்போ ஏன்றது எதை குறிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் த டாப் பார்ட், 2 பார்ட்டாக இருக்குதுன்னா அந்த மேலே பார்ட்டுடைய ஏரியாவை குறிக்கும். Y1ன்றது அந்த மேலே இருக்கிற பார்ட்டுடைய ஹைட், எவ்வளோ ஹைட் பேஸ்லேருந்து எவ்வளோ ஹைட்டில் அதனுடைய சென்டர் இருக்குது அப்படின்னு குறிக்கும் சரிங்களா. அப்போ A2ன்றது வந்து பார்த்திங்கன்னா
கீழே இருக்கிற ரெண்டாவது பார்ட் இருக்குல்ல, ஒன்று மாதிரி நிற்கிதா, அந்த பேஸில் இருக்கக்கூடிய அந்த பார்ட் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய ஏரியாவை குறிக்கும். அப்போ நமக்கு என்ன தெரிஞ்சிடணும், செவ்வகத்தினுடைய ஏரியா தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா, பரப்பு அதான் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ பரப்பளவு தெரிஞ்சிருக்கணும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு பக்கத்தில் Y2ன்னு இருக்குது. சரிங்களா, Y2ன்றது இந்த கீழே இருக்கிற பார்ட்டு எவ்வளோ ஹைட்டில் இருக்குது அப்படின்றதுனுடைய அதை குறிக்கும். டிவைடட் பை A1 + A2. A1ம் மேலே A2வும் ஒரு ஏரியா இருக்குல்ல, அதால் நம்ம டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ணி உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர் தான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி. சரி, நாங்கள் இது எப்படி போடுறோன்னு பாருங்க, வாங்க பார்க்கலாம். இந்த சம்ம நான் ஆல்ரெடி சால்வ் பண்ணி வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். பாருங்கள், இப்போ நம்ம மேலே இருக்கிற பார்ட்டோடைய ஏரியா ரெக்டாங்கிள், நமக்கு ஃபார்முலா வந்து ஏரியா ரெக்டாங்கிளுக்கு வந்து L × B. சரிங்களா, லென்த் × பிரெத் அது நமக்கு தெரியும். அதை வச்சு நம்ம A1 கண்டுபிடிக்கிறோம். மேலே இருக்கிற பார்ட்டோடைய லென்த் என்னது 12 சென்டிமீட்டர் இன்ட்டு அதனுடைய அகலம் 3 சென்டிமீட்டர், ரெண்டுத்தையும் பெருக்கிங்கன்னா 36 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. சரிங்களா, A1 கிடைக்கிது. அதே மாதிரி Y1 கண்டுபிடிக்கணும். அப்போ Y1 வந்து பார்த்திங்கன்னா கீழே இருந்து அந்த மேலே இருக்கிற பார்ட்டோடைய சென்டர் பார்க்கணும். அப்போ கீழே இருந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ ஹைட்டில் அந்த பொருள் இருக்குது, 10 சென்டிமீட்டருக்கு மேலே தான் இருக்குது. அப்போ 10 சென்டிமீட்ரு ப்ளஸ் அப்போ அந்த 3 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அதனுடைய சென்டர் தெரிஞ்சிடும், எவ்வளோ எந்த இடம் ஹைட்டில் சென்டர் எந்த இடத்துல நிற்கும் அப்படின்றது. சரிங்களா, அந்த பொருளுடைய பாதி எவ்வளோன்னு தெரியும். அப்போ அதனுடைய அதை நீங்கள் டிவைட் பண்ணால் 1.5 கிடைக்கும். அப்போ இந்த 10யும் அந்த 1.5 நீங்கள் ஆட் பண்ணுறீங்க. அப்போ 11.5 சென்டிமீட்டர் தான் அதன் ஹைட் அமையும். சரிங்களா, 11.1 சென்டிமீட்டரில் அதனுடைய ஹைட் அமையும். இப்போ நமக்கு Y1 கிடச்சிருச்சு. அதே மாதிரி இப்போ A2 கண்டுபிடிக்கணும். இப்போ கீழே இருக்கிற பார்ட்டுக்கு அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கிறோம். அகலம் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய 10 × 3 தான். சரிங்களா, 3ன்றது அகலம், அதனுடைய நீளம் குறிக்குது. ஏன்றது அப்போ நீளமும் அகலமும் 10யும் 3யும் நீங்கள் பெருக்கினீங்கன்னா உங்களுக்கு 30ன்னு வரும். சரிங்களா, இப்போ A2 கிடச்சிடுச்சு. அப்போ சென்டிமீட்டர்ஸ் 30 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அது. சரிங்களா, அதுக்கப்புறம் Y2 கிடைக்கணும். Y2ன்றது என்னது, 5ல் சென்டர் எந்த இடத்துல, 10ல் சென்டர் எந்த இடத்துல அமையும் அப்படின்னு கேட்குறேன். 5ல் தான் சென்டர் வரும். சரிங்களா, அப்போ அந்த 5 பார்த்திங்கன்னா இந்த சென்டர் இந்த இடத்துல தான் வரும். அப்போ அந்த 5 நாம் போட்டுக்கிறேன். சரிங்களா, அப்போ இப்போ நமக்கு A1 கிடச்சிச்சு, Y1 கிடச்சிச்சு, A2 Y2 கிடச்சிச்சு. நமக்கு ஃபார்முலா சென்டர் ஆஃப் கிராவிட்டி Dக்கு வந்து A1 Y1 + A2 Y2 டிவைடட் பை A1 + A2 இப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ நமக்கு கண்டுபிடிச்ச வேல்யூ எல்லாத்தையும் இதில் எடுத்துகிட்டு வந்து போடணும். சரிங்களா, இது மாதிரி நீங்கள் போடணும். இது மாதிரி நீங்கள் போட்டுக்கிட்டு நீங்கள் அதனுடைய வேல்யூ எந்த இடத்துல A1 வேல்யூ 36 இன்ட்டு Y1 இப்போ 11.5 ப்ளஸ் 30 × 5 கொடுத்துருக்க வேல்யூ எல்லாத்தையும் நான் சப்ஸ்டிட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு நம்ம எதை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 36யும் இந்த 11.5யும் பெருக்கணும். அப்புறம் 30யும் × 5யும் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணிடணும். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஒரு ஆன்சர் வரல, அதை ரெண்டுத்தையும் தான் அப்புறம் ஆட் பண்ணணும். ஏன்னா போர்ட் மாஸ் ரூல் நமக்கு அப்படி தான் சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு டிவைட் பண்ணணும், அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும், அதுக்கப்புறம் தான் ஆடிங், அப்புறம் சப்ட்ராக்ஷன் சொல்லுவாங்க. சரிங்களா, அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல மல்டிப்ளை பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணணும். கீழே இருக்கிற வேல்யூ அதே மாதிரி ஆட் பண்ணிங்கன்னா 66ன்னு வரும். அப்போ 2 வேல்யூ டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து 8.545 சென்டிமீட்டர். சரிங்களா, இப்போ நமக்கு ஆன்சர் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா, அப்போ 8.545 சென்டிமீட்டர். சரிங்களா, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எப்படி கண்டுபிடிக்கிறது. சரிங்களா, நெக்ஸ்ட் கொஷின். இப்போ வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ரெக்டாங்கிளுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எப்படி நம்ம சொன்னோம், 2 மூலை விட்டத்தை இணைக்கும் போது அந்த மையத்தில் வர்றது தான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. அப்போ நமக்கு அந்த மூலையத்தில் எப்படி அமைக்கிறது அப்படின்னு நமக்கு டவுட். எப்படின்னா இப்போ பாருங்கள், நம்ம கொடுத்துருக்காங்க இந்த பார்ட்டுடைய சென்டரும் இந்த பார்ட்டுடைய சென்டரும் 2 ஜாயின் ஆகிற இடம் தான் அது. சரிங்களா, அப்போ இங்கே இருக்கிற பார்ட் கீழே இருக்கிற பேஸ் நீளம் இருக்குல்ல 12 சென்டிமீட்டர், அதில் பாதி எவ்வளோ 6. அப்போ 6ன்றது நீளம் நமக்கு தெரிஞ்சிச்சு. மேலே வந்து ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 3 சென்டிமீட்டர், அப்போ அதனுடைய பாதி 1.5. அப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 6 × 1.5 தான் நமக்கு ஆன்சர். அந்த பாயிண்டில் தான் அமையும் நமக்கு. புரியுதுங்களா, 6,1.5. ஏன்னா இது வந்து கொடுத்துருக்க கொஷின் பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள்ன்றதுனால இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸ்கொயர்னாலும் இதே சேம் கான்செப்ட் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் லேமினா, அதை கொடுத்துருக்க இப்போ பொருளுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேட்டிருக்காங்க இந்த லேமினாவுடைய. சரிங்களா, இப்போ இதுக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி லேமினானா நமக்கு ஃபார்முலா என்னன்னு தெரியும். முக்கோணத்துக்கு நம்ம என்ன ஃபார்முலா படித்தோம். சரிங்களா,
1/3 × h அப்படின்னு படித்தோம். சரிங்களா? அப்போ h வந்து எவ்வளோன்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6. இப்போ /3 அப்படின்னு போட்டுக்கலாம். நீங்கள் 1 கூட எதை டிவைட் பண்ணாலும் மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரும். அப்போ அது 6/3 போட்டு படிச்சிங்கன்னா உங்களுக்கு 2. சரிங்களா? 2 சென்டிமீட்டர் வரும். அப்போ ஆன்சர் வந்து 2 சென்டிமீட்டர். சரிங்களா? பி தான் ஆன்சர். அடுத்த கொஷின், வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஆப்ஜெக்ட்? இந்த ஆப்ஜெக்டுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி கேட்டிருக்காங்க. ஆன்சர் வந்து 94.04 வருது. இது எப்படி கண்டுபிடிக்கிறது? இதில் வந்து எத்தனை பார்ட் இருக்குது? 2 பார்ட் இருக்குது, 2 செவ்வகம் இருக்குது. சரிங்களா? ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் ஒரு செவ்வகம் இருக்குது, ரைட் சைடில் செவ்வகம் இருக்குது. நமக்கு வந்து என்ன கண்டுபிடிக்கணும்? 2 பார்ட்டுடைய ஒவ்வொரு பார்ட்டுக்கும் இண்டிவிஜுவலாக ஏரியா கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ அது வந்து ஃபஸ்ட்டு A1ல் ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி 2வது பார்ட்டுக்கும் அதே மாதிரியே A2ல் அதனுடைய ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ நமக்கு 2த்தையும் கண்டுபிடிக்கணும்னு வச்சுங்க. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம்? அதனுடைய எவ்வளோ தூரத்தில் இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ தூரத்தில் ஃபஸ்ட்டு பொருளுடைய சென்டர் வந்து எந்த இடத்துல அமையும் அந்த பொருள் அது வந்து x1 வச்சுக்குவோம். அதாவது இந்த இடத்துல x1ன்னு வச்சுப்போம். சரிங்களா? அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ் தான் நம்ம யூஸ் பண்ணோம். போன டீயில் பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் வச்சுருப்போம். இந்த இடத்துல எக்ஸ் ஆக்சிஸ். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுலேயும் எக்ஸ். அப்போ 2வது பார்ட்டு கீழே இருக்குங்களா செவ்வகம், அதில் பார்த்திங்கன்னா அதில் சென்டர் ஆஃப் ஆக்சிஸ் எவ்வளோ எந்த இடத்துல அமையும் அப்படின்றது அதுக்கு அதனுடைய ஃபஸ்ட்டு இருக்கிற தூரத்துலேருந்து லெஃப்டில் இருந்து அதனுடைய சென்டர் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்குது அதையும் நம்ம கால்குலேட் பண்ணணும். இப்போ அதை தான் பார்க்கும். சம் போட்டு வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுதான் அந்த சம். சரிங்களா? கொடுத்துருக்காங்க. பார்ட் 1, 2ன்னு கொடுத்துருக்காங்க. அதனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஏவுடைய அப்போ இதனுடைய லென்த்து பிரெத்தி நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். 100 × 50. சரிங்களா? அகலத்தையும் நீளத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். 5000 mm² வருது. அதுக்கப்புறம் x1 சென்டர் எந்த இடத்துல அமையும்? அந்த ஃபஸ்ட்டு T உடைய இந்த ஹெட் இருக்குல்ல, அது வந்து சென்டர் எந்த இடத்துல அமையும்னு கேட்குறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸில் எந்த இடத்துல அமையும்? மேலே 50 இருக்குது, அது சென்டர். அப்போ 50ல் பாதி எவ்வளோ? 25. சரிங்களா? 25ல் இருக்கும். அதுக்கப்புறம் A2 கீழே இருக்கிற 2வது ஆஃப். நெக்ஸ்ட்டு அந்த டீனுடைய நெக்ஸ்ட் பார்ட்டு, அந்த ஹெட் பார்ட்டு தவிர இன்னொரு பார்ட் இருக்குல்ல, பாடி பார்ட், அது அந்த பார்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். அப்போ 160 × 60 அதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9600 கிடைக்கும். சரிங்களா? இப்போ 160 × 60 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதனுடைய ஏரியா கிடச்சிடும். அப்போ mm² வந்துடும். அப்போ 2 ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பார்ட்டுடைய சென்டர், 2வது பார்ட்டுடைய சென்டர் எந்த இடத்துல இருக்கும்? 160 சென்டர் எவ்வளோ? 80. சரிங்களா? 80 தான் 160 சொல்லுவோம் சென்டர் வந்து. அப்போ ஃபஸ்ட்டு பார்ட்லேருந்து லெஃப்ட் சைட்லேருந்து நீங்கள் கால்குலேட் பண்ணணும். ஆல்ரெடி ஒரு 50 இருக்குது தூரம். சரிங்களா? ஹெட்டு மட்டும் 50 தூரம். அதுக்கப்புறம் இதனுடைய லென்த்து அதுதான் 50 + 80. சரிங்களா? அதாவது ஃபஸ்ட்டு எந்த இடத்துல இருந்துன்னா இந்த இடத்துலேருந்து நம்ம கால்குலேட் பண்ணணும். இந்த புள்ளியிலேருந்து அது எந்த இடத்துல அமையும் அது வரைக்கும் தூரம் பார்க்கணும். அது x2. சரிங்களா? அதை நான் பார்க்குறேன். அப்போ 130 mm கிடைக்குது. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி = A1 × x1. சரிங்களா? ப்ளஸ் A2 × x2 / x1 + x2. ஏன்னா எக்ஸ் ஆக்சிஸில் அமைக்கிறதுனால நம்ம எக்ஸ்ன்னு போகிறோம். ஒய் ஆக்சிஸில் இருந்துச்சுன்னா நம்ம ஒய்ன்னு போட்டுக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே கான்செப்ட் தான். இதை ரெண்டுத்தையும் நீங்கள் இந்த வேல்யூலாம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு போட்டு நீங்கள் டிவைட் பண்ணி முடிச்சிங்கன்னா, சரிங்களா? வேல்யூலாம் சப்ஸ்டியூட் பண்ணி டிவைட் பண்ணிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு A1 x1 பெருக்கணும். அப்புறம் A2 x2 பெருக்கிட்டு அப்புறமேட்டு தான் ஃபைனலாக வேல்யூ ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி x2 2 வேல்யூவும் ஆட் பண்ண வேல்யூவும் மேலே இருக்கிற வேல்யூவும் டிவைட் பண்ணிங்கன்னா இந்த வேல்யூ நீங்கள் வர வேல்யூ கூட டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 94.04 அப்படின்றது ஆன்சர் கிடைக்கும். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். 94.04. சரிங்களா? இதுதான் தான் நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட்டு கொஷின், வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த கோனிக்கல் ஆப்ஜெக்ட்? அதாவது ஒரு கோனிக்கல் ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல அமையும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஒரு இப்போ கொடுத்துருக்கிறது வந்து ஸ்கொயராக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு பார்ட்டு தான் கொடுத்துருக்காங்க, எந்த பார்ட்டுமே கொடுக்கல. அப்போ ஸ்கொயரில் ஒரு பார்ட்டு தெரிஞ்சால் நமக்கு மற்ற பார்ட் எல்லாமே ஸ்கொயரில் எப்படி இருக்கும்? சேம் தான். ஸ்கொயருக்கு பொறுத்த வரைக்கும் 4 பக்கங்களும் சேம் தான். சரிங்களா? அப்போ 60 கொடுத்தாங்கன்னா 4 பக்கமும் 60 தான். சரிங்களா? அப்போ 60னா இந்த முக்கோணத்துடைய இது வந்து சமபக்க முக்கோணமாக நம்ம கன்சிடர் பண்ணணும். ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள். அப்போ ஈக்குவல் ட்ரையாங்கிளில் பேஸ் வந்து 60னா அப்போ 3 பக்கமுமே 60 தான். அப்போ 60 தெரியும். ஆனால் அந்த அந்த முக்கோணத்துடைய ஹைட்டு தான் நமக்கு தெரியாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம ஹைட்டை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அதை நீங்கள் கண்டுபிடிச்சா தான் நமக்கு
போட முடியும் இந்த சம் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அப்போ இந்த பொருளுடைய ஹைட்டை கண்டுபிடிக்கணும். ஹைட்டை கண்டுபிடிச்சா தான் அதை நம்ம 3ஆல் டிவைட் பண்ணால் இந்த பார்ட்டுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எங்கே அமையும்னு தெரியும். அப்புறம் ஸ்கொயருக்கு நமக்கு ஏரியா அதனுடைய சென்டர் தான் இதனுடைய சென்டர் ஆஃப் ஸ்கொயருக்கு அதனுடைய மையம் தான் வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டி அப்படின்றது அது நமக்கு தெரியும். அப்போ நம்ம இதை தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறோம். கண்டுபிடிச்சிங்கன்னா ஆன்சர் வந்து 44.3 mm வரும். இது எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு காட்டுறோம் வாங்க. இது ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நீங்களாம் வந்து இந்த ஸ்கொயர் வேல்யூன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இந்த ஃபஸ்ட்டு பார்ட்டை இந்த முக்கோணம் மாதிரி இருக்குல்ல கோன், அது வந்து ட்ரையாங்குலராக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நான் ஹெச் வேல்யூ கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன். ஏன்னா ஹெச் வேல்யூ தெரிஞ்சால் தான் நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்க முடியும். அப்போ நான் ஹெச் வேல்யூக்கு தான் என்ன பண்ணிக்கிறேன், அந்த ஷார்ப் மோனாக இருக்குது பாருங்கள், அது ஸ்மால் லெட்டர் ஏவும் அதனுடைய ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பாருங்கள், அது பி ஸ்மால் லெட்டர் பியும் அதுக்கு ஆப்போசிட்டில் கிராஸில் இருக்குது பாருங்கள், அது சின்னு வச்சுக்கிறேன். அப்போ செங்கோண முக்கோணமாக நான் கன்சிடர் பண்ணுறேன். சரிங்களா? செங்கோண முக்கோணத்துக்கு நமக்கு ஏன்னா அந்த ஹெச் வேல்யூ வந்து அந்த தேவைப்படுது. அப்போ அந்த செங்கோண முக்கோணத்தில் ஒரு பக்கம் 2 பக்கம் தெரிஞ்சிச்சு நமக்கு வேல்யூ. பேஸ் வந்து அடிப்பக்கம் பார்த்திங்கன்னா அதாவது அந்த கோணம் வந்து ஈல ஸ்டார்ட் ஆகுது. அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எதிர்பக்கம் 30, கர்ணம் வந்து 60ன்னு தெரிஞ்சு போச்சு. அப்போ நமக்கு அந்த பேஸை நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்போ அதுதான் ஃபார்முலா போடுறோம். AC² = BC² + AB². இது பித்தாகரஸ் தியரமுடைய கான்செப்ட். அந்த ஏசின்றது தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த இடத்துல ஹெச்ன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். எந்த வேல்யூனா AB = H. சரிங்களா? AB தான் வந்து நம்ம ஹெச்சாக கன்சிடர் பண்ணிக்கிறேன். அப்போ ஏபியை மட்டும் நமக்கு ஏன்னா ஏவும் பியும் பாருங்கள், அதுதான் நமக்கு ஹெச் தூரம் போட்டிருக்கோம். அப்போ ஏவும் பியும் ஃபஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு மேலே பாருங்கள், அந்த AC² BC² + AB. அப்போ ஏபியை எடுத்துகிட்டு வந்து நம்ம இந்த ஸ்கொயர்டு வச்சுக்கிறோம், லெஃப்ட் சைடில் வச்சுக்கிட்டு மீதி இருக்கிறதுலாம் அந்த சைடு தள்ளுறோம். அப்போ AC² - BC² வரும். AC² வேல்யூ 60, அதனால் 60² - BC² வேல்யூ 30². அதுக்கு ரூட் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 36,600 - -900 வரும். அதை நீங்கள் ரூட்டு ஃபைனலாக எடுக்கும்போது 51.96ன்னு அமையும். சரிங்களா? ஹைட் வேல்யூ தெரிஞ்சிச்சு. அப்போ ட்ரையாங்குலருடைய நமக்கு கண்டுபிடிக்கணும்னா ஹைட் வேல்யூ தெரிஞ்சிருக்கு. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், 1/3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா அது எந்த இடத்துல சென்டர் ஆஃப் கிராவிட்டி அமையும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 17.32 அமையுன்றது தெரிஞ்சிச்சு. சரி, இப்போ நமக்கு இந்த டோட்டல் பார்ட்டில் எங்கே அமையும்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நமக்கு ஸ்கொயர்னு சொல்லியிருக்காங்க, அது A1ன்னு எடுத்துக்கிறேன். A1A² எங்கே அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A1உடைய ஸ்கொயர் எந்த இடத்துல அமையும் கேட்குறாங்க. ஸ்கொயருடைய ஏரியாவுக்கு ஃபார்முலா A². சரிங்களா? அப்போ நமக்கு அந்த ஒரு பக்கம் மட்டும் 60ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 60 × 60 நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3600 தான் ஏரியா. ஸ்கொயருடைய ஏரியா தெரிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல அமையும் பார்க்குறோம். அப்போ அதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்திங்கன்னா இப்போ 60உடைய மையம் எந்த இடத்துல வரும், 30ல் வரும். சரிங்களா? அப்போ x1ன்றது 30 அப்படின்றது தெரியுது. இது பாருங்கள், இந்த இடத்துல 30ன்னு கொடுத்துருக்கேன் பாருங்கள், ரெண்டுத்துக்கும் கேப்பில் 30 கொடுத்துருக்கேன். அதுதான் சென்டர் ஆஃப் கிராவிட்டி. இந்த போர்ட்டுக்கு சென்டர் எந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா கீழே இருந்து பார்த்திங்கன்னா இந்த இடம் 30ன்னு கொடுத்துருக்காங்க, அதுதான் 30. இப்போ எக்ஸ் ஆக்சிஸில் அது வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 30 தூரத்தில் இருக்குது. சரிங்களா? இப்போ அதனுடைய 30 நமக்கு தெரிஞ்சிச்சு, 30 mmல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ட்ரையாங்கிள் இருக்குது. சரிங்களா? ட்ரையாங்கிளுக்கு நமக்கு ஏரியா கண்டுபிடிக்கணும். ஏரியா கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா, அதுவும் ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிளுக்கு ஏரியா ஞாபகம் வச்சிங்க. நார்மல் ரெக்டாங்குலர் ட்ரையாங்கிள், அதாவது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஃபார்முலா பார்த்திங்கன்னா ½ × BHன்னு போடுவீங்க. ஆனால் இதுக்கு வந்து ஈக்குவலேட்ரல் ட்ரையாங்கிள் சமபக்க முக்கோணத்துக்கு ஏரியாவுக்கு ஃபார்முலா என்னன்னா √3 × A² / 4. சரிங்களா? அப்போ √3 × A உடைய வேல்யூ 60ன்னு தெரியும். 60 × 60 / 4 நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு A2க்கு வேல்யூ கிடச்சிரும். 1558.85 கிடச்சிருச்சு mm². அப்போ அதனுடைய வேல்யூ A2 கிடச்சிடுச்சு. அப்புறம் x2 நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது, x2 H உடைய சென்டர் கொடுத்துருக்காங்க, அதாவது முக்கோணத்துடைய 1/3ல் கிடைக்கும் அந்த வேல்யூ. அப்போ அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 17.32ன்னு. அப்போ இங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்ட்டுடைய தூரம் எவ்வளோனா மொத்தம் 60. அந்த சென்டர் பார்ட்டுடைய தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குனுடைய சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா இது 60. சரிங்களா? இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது 60. அதுக்கப்புறம் இதனுடைய கேப் வந்து 17.32. இவ்வளோ தூரத்தையும் நீ கண்டுபிடிச்சா தான் அது 6. இது முன்னாடி 30ன்னு கண்டுபிடிச்சது x1. இது ஃபுல்லாக கண்டுபிடிக்கிறது வந்து இப்போ கண்டுபிடிக்கிறது வந்து x2. சரிங்களா? அப்போ அந்த ஃபஸ்ட்டு இந்த பார்ட்லேருந்து கண்டுபிடிக்கும். இப்போ அந்த புள்ளி வச்சுக்கிறோம் பாருங்கள் ஃபைனலாக. இப்போ வச்சுன்னு அந்த புள்ளி இந்த இடத்துலேருந்து எவ்வளோ தூரத்தில் அமையுதுன்னு பார்க்கணும். சரிங்களா? டிஸ்டன்ஸ்
அப்போ அதனோட டிஸ்டன்ஸ் பார்த்தா 60.32 அப்படின்னு தெரிஞ்சுட்டு 60 ப்ளஸ்ஸு 17.32 அப்படின்னு தெரிஞ்சிச்சு. x2 வேல்யூ டோட்டல் பண்ணிங்கன்னா 77.32. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். a1 நமக்கு ஃபார்முலா தெரியும். a1 x1 ப்ளஸ் a2 x2 டிவைடட் பை a1 ப்ளஸ் a2 அப்படின்னு தெரியும். இந்த வேல்யூவில் நீங்கள் கொடுத்துருக்குற நம்ம கண்டுபிடிச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு வேல்யூ, a1 வேல்யூ இதுக்கு என்னது 3600, அதை இங்கே போடுங்க. x1 வேல்யூ அதை இங்கே போடுங்க. அதுக்கப்புறம் a2 வேல்யூ இதில் அப்ளை பண்ணுங்கள். அப்புறம் x2 வேல்யூ இந்த இடத்துல அப்ளை பண்ணுங்கள். இப்போ எல்லா வேல்யூவும் கிடச்சிரும். கீழே a1 வேல்யூ x2 வேல்யூவும் போட்டுக்குங்க. போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட் இருக்கிற வேல்யூ மல்டிப்ளை பண்ணுங்கள். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறதையும் அப்புறம் மல்டிப்ளை பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 44.29 mm கிடைக்கும். சரிங்களா? கால்குலேட்டர் கூட நீங்கள் யூஸ் பண்ணி போடலாம். போட்டு செக் பண்ணிங்க. சரிங்களா? உங்களுக்கு ஆன்சர் எக்ஸாக்டாக தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆன்சர் நமக்கு என்னென்னு பார்க்கலாம். ஆன்சர் வந்து 44.3 தான். பி தான் ஆன்சர். சரிங்களா? இப்போ இப்படி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அடுத்த கொஸ்டின், வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் ஸ்கொயர்? ஸ்கொயருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம செவ்வகத்துக்கு என்னது, அந்த மூலை விட்டங்களை ஒன்று இணைக்கும் போது எந்த இடத்துல அமையுதோ அதே தான் இதுவும். சரிங்களா? அதே மாதிரி இதுவும் இணைச்சிருக்காங்க. ஆனால் நமக்கு வந்து ஸ்கொயருக்கு 4 பக்கமும் சேம் தான். சரிங்களா? வேல்யூ வந்து சேம் தான். அப்போ 60 mmனா 4 பக்கமும் 60 தான். அப்போ இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி பார்த்திங்கன்னா சென்டர் எந்த இடத்துல அமையும்? 30ல் அமையுமா? இதில் வந்து 30ல் அமையும். அதே மாதிரியே ஹைட்டில், சரிங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் 30ல் அமையும். அப்போ 30, தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? கீழே கொடுத்துருக்க பாருங்கள். சி ஆன்சரில் 30, அந்த சென்டர் தான் அமையும். சரிங்களா? நெக்ஸ்ட் 17th கொஸ்டின், வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் கோன் பேஸ் 10 cm அண்ட் ஹைட் வந்து 50 cm? சரிங்களா? ஒரு கோனுக்கு நமக்கு சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும்னா நமக்கு ஃபார்முலா தெரியும். கொடுத்துருக்க வேல்யூ ஹைட்டை என்ன பண்ணணும்? ஹைட்டை 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? 1/4ஆல் நீங்கள் ஹைட்டை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அதுதான் வந்து நமக்கு கிடைக்கும் வேல்யூ. சரிங்களா? அப்போ நம்ம 1/4ஆல் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஹைட் வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 50. கோனுக்கு இது. சரிங்களா? இதுவே ட்ரையாங்கிள் முக்கோணமாக இருந்தால் 1/3. சரிங்களா? கோனுன்றதுனால 1/4ஆல் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 50ன்றது நமக்கு தெரியும். 50 டிவைட் பை 4ஆல் டிவைட் பண்ணுங்கள். டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 1 4 4 ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து 1 மீது இதெல்லாம் 2 டைம் இருக்கும். 5. இப்போ 12.5 cm அப்படின்னு கிடைக்கிது. சரிங்களா? இப்போ பாருங்கள் ஆன்சர் 12.5 cm. இப்போ நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சால் தான் நம்ம போட முடியும். 1/4னா கோனு, ட்ரையாங்கிளுக்கு 1/3ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும் ஹைட்டை. சரிங்களா? அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின் 18th கொஸ்டின், வாட் இஸ் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் செமி சர்க்கிள் ஆஃப் டயாமீட்டர் 12 cm? அதாவது செமி சர்க்கிளுடைய டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, 12 cm கொடுத்துருக்காங்க. இதனுடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? செமி சர்க்கிளுக்கு நமக்கு ஃபார்முலா இருக்குது. செமி சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்டர் ஆஃப் கிராவிட்டிக்கு செமி சர்க்கிளுக்கு என்ன ஃபார்முலானா 4r டிவைடட் பை 3π. இது ஃபார்முலா. சரிங்களா? அந்த ஃபார்முலா நான் வச்சுட்டா தான் நம்ம போட முடியும். செமி சர்க்கிளுக்கு 4r டிவைடட் பை, இதுவே சர்க்கிளாக இருந்தால் அதனுடைய சென்டர்னு சொல்லிடலாம். செமி சர்க்கிள்ன்றதுனால 4r/3π. அப்போ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு எந்த இடத்துல அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டயாமீட்டரில் கொடுத்துருக்காங்க வேல்யூ. ஆனால் நமக்கு இருக்கிறது ஃபார்முலா 6ல் இருக்குது. அப்போ அதில் பாதி தான் நீங்கள் எடுக்கணும். சரிங்களா? இப்போ 12ன்றதுனால அதில் பாதி டிவைட் பை 2ஆல் பண்ணிங்கன்னா 6ன்னு கிடைக்கும். அப்போ 4 × 6 ஏன்னா 12ல் பாதி 6, அதுதான் 6உடைய வேல்யூ. சரிங்களா? இப்போ 6உடைய வேல்யூ என்னென்னா டயாமீட்டரில் பாதி தான் 6 வேல்யூ. சரிங்களா? அது கிடச்சிருச்சு. 3 × 22/7. இப்போ இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா 2, இதையும் கேன்சல் பண்ணால் 11ன்னு வரும். இந்த 7 வந்து மேலே போயிடும். சரிங்களா? ஒரு டிவைடு கீழே இன்னொரு டிவைடு வரக்கூடாது. அது மாதிரி வந்துச்சுன்னா அந்த டிவைடோட கீழே வர டிவைடோட மேலே நம்பர் கூட வச்சுக்கலாம். சரிங்களா? அப்போ 4 × 7 டிவைடட் பை 11, இதை நீங்கள் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 2.54 அப்படின்னு வரும் ஆன்சர். சரிங்களா? 2.54. 4 × 7 டிவைடட் பை 11 டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரக்கூடிய ஆன்சர் வந்து பி தான் ஆன்சர், 2.54 அப்படின்னு கிடைக்கும். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு மார்க் டெஸ்ட் லிங்க் இருக்குது. மற்ற மேக்ஸுடைய சப்ஜெக்ட்டும் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கில் மற்ற சப்ஜெக்டுடைய மார்க் டெஸ்ட் லிங்க்கும் இருக்குது, வீடியோவும் இருக்குது. வீடியோவை பார்த்துட்டு மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஈஸியாக மறக்கவும் மாட்டீங்க. சரிங்களா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.